Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து சோப் செய்ய போகிறோம். அதுவும் வீட்டிலேயே எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட் எடுத்துக்கிறேன். பீட்ரூட் வந்து க்ளோ கொடுக்கும். ஸோ அதனால நான் பீட்ரூட் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேரட் வேணுனாலும் கேரட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பீட்ரூட்டை வந்து பீல் பண்ணிக்கலாம். நல்லா பீல் பண்ணணும், கொஞ்சம் கூட தோல் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பீல் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சோப் பேஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதை நம்ம மெல்ட் பண்ணோன்னா கிளிசரின் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதை கட் பண்ணிக்கணும் க்யூபாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து பீட்ரூட் இருந்துச்சு இல்லையா, அதை பிளெண்ட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஆலோவேரா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் ஜெல்லாக. ஸோ இப்போ வந்து இதை மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆலோவேரா ஜூஸும் ஆலோவேரா ஜெல்லும் பீட்ரூட் ஜூஸையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிக்கலாம். தென் அந்த கிளிசரின் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது என்கிட்ட மோல்டு இல்லை, ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ இப்போ இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளிசரின் இருக்கு இல்லையா, இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிடணும். அப்படியே ட்ரையாக ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடணும். ஸோ இப்போ நம்மளோட சோப் ரெடி ஆயிடுச்சு. சோப் ரெடி.